எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே இந்த நாளிலும் உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நல்ல கிருபை தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றியை, துதியை, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தாவே, இந்த கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் எஜமானரே, எங்கள் தகப்பனே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, நாங்கள் நம்பியிருக்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற எங்கள் ஆண்டவருக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவனுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை இந்த காலை வேளையில் வருவதாக. ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு வருகிற ஜனங்கள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே மகிமையான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த ஆராதனையோட துவக்கம் முதல் இறுதி மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து ஆண்டவரே உம்மை துதிக்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற, கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை தியானிக்கிற எல்லா நேரத்திலையும் கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியை, துதியை, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு பொறுப்பேற்று நடத்துவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இப்படி ஆவியானவர் அந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் நடுவிலே கிரியை நடப்பிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே ஆவியோடும் கருத்தோடும் பாடி உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை வாழ்த்த எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் கிருபை நடப்பியும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை மூடுவதாக. வானாதி வானங்களையும் ஆளுகை செய்கிற, அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிறதான நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள எங்கள் ஆவியானவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையாய் ஆசீர்வதித்திருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொன்னீரேன். அப்படியா இந்த இடத்துல ஆண்டவரே யார் யாரெல்லாம் எந்தெந்த தேவையோடு கூட இந்த இடத்துல உம்மை வந்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை விடுதலையாக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாக எங்கள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பியும் கிரியை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வெள்ளம் போலவே துன்பங்கள் எந்தன் மேல் பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்குள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே நான் ஒருபோதும் உடைவதே இல்லை. ஆமென் சொல்லலாமா? சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ?
இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மேல் பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நுழைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை 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 நான் நொறுங்குவதில்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு வாக்கு மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு வாக்கு மாறாதவர். எப்பொழுதுமே முன்வைத்த கால பின்னாடி வைக்காத தேவன். அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது நிறைவேறுவதற்கு 1000 தடைகள் இருந்தாலும் தடைகளை வேண்டுமானால் உடைப்பாரை ஒழிய அவர் ஒரு நாள் பின்வாங்கினதாக வரலாறே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? தடைகளை வேண்டுமானால் மாற்றுவார். அது செங்கடலாக இருந்தால் கூட 2 பிரிப்பார். யோர்தான் பிரவாகி தண்ணீர் ஓடி வந்தாலும் அதை பின்னிட்டு நிற்க செய்வார். எரிகோ போன்ற கோட்டைகள் தடுத்தாலும் அதெல்லாம் தகர்ந்து விழும்படி செய்வாரே ஒழிய அவர் செய்ய நினைத்ததை ஒரு நாள் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆமென் சொல்லலாமா? கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது? ஆமென். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா தைரியமா நீங்க கடந்து போகலாம். யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ போகிற இடத்துல நானும் உன் கூட வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையில நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொன்னார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாக்கு கொடுத்துட்டாருன்னா தைரியமா இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நம்பத்தக்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அது ஆண்டவர் இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லலாமா?
உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென் சொல்லலாமா? சொன்னதை செய்யாம அப்படியே மாறி, இல்லை முன்னாடி சொன்ன உண்மைதான், இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அப்படிலாம் சொல்றதுக்கு அவர் யாரும் இல்லை, மனுபுத்திரன் கிடையாது. ஆமென். மனிதர் அப்படிதான் சொல்றாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், தரன்னு தான் சொன்னேன், செய்யறன்னு தான் சொன்னேன், ஆனா இப்ப என்ன இல்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, பிறகு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு பார்க்குறேன்னா அது எத்தனை வருஷமோ எத்தனை நாட்களோ உண்டா இல்லையா அது எதுவுமே தெரியாது. ஆமென். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை, அவர் நம்பத்தக்கவர். He is trustworthy. He is trustworthy. அவர் எப்படிப்பட்டவர்னா நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ள மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் உன் சொல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. இயேசுக்கு சீத்தனா முடிந்ததே, வேகபோ தொடங்கினதே, எல்லாம் இயேசுக்கு சீத்தனா முடிந்ததே, வேகபோ தொடங்கினதே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா பெருக செய்பவரே, தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர்
செய்வதை தடுப்பவன், நீர் செய்வதை தடுப்பவன். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணம் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எம்பீரமாய் அறுக்க செய்தே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எம்பீரமாய் அறுக்க செய்தே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல்லாரும் கைகளை தட்டி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பொய் சொல்லிட அவர் ஒரு மனிதனே அல்ல. ஆமென். மனம் மாறிட அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் செய்வதை தடுத்திட யாருமே உலகத்துல இல்ல. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்தவதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன், மறுபடியும் சொல்லுவன், நீர் செய்வதை தடுப்பவன். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 2025வது ஆண்டுல கர்த்தர் நம்மை பெருக வைக்க போகிறார். ஆமென். பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள், 2024 முழுவதும் இருந்த நெருக்கடிகள், 2024 முழுவதும் இருந்த கஷ்டங்கள், எல்லா விதமான சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிற ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக எல்லாரும் நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு நேரம் எல்லாரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஓ ரபலகதனமா, எல்லா நெருக்கத்தையும் மாற்றி நம்முடைய சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற காலம் எது? இந்த ஆண்டு சுகவாழ்வு துளிர்க்கிற ஆண்டு. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது ஆண்டவரே. நித்தமும் என்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினீங்க ஆண்டவரே.
ஓ ஹalleluya. இந்த ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்த போகிறீர். 12 மாதம் நீர் எங்களை நடத்த போகிறீர். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கரம் எங்களை பிடித்து நடத்துகிறதை, எங்கள் முன்பாக நீர் கடந்து செல்கிறதை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஓ ஹalleluya. எங்க வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலேயும் உம்முடைய வல்லமை பிரசன்னம் நிறைந்திருக்கிறதை உணர போகிறோம். We are going to feel the presence of you in our whole life, oh Lord. In our whole life, in this whole year, we are going to feel the God's presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய மகிமையை, உம்முடைய நடத்துதலை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய ஆளுமையை இந்த ஆண்டு முழுவதுமாய் நாங்கள் உணரப் போகிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் நடத்துகிற அன்புக்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். எல்லா நெருக்கமும் மாறிடும், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, அவர் நம் நாளும் காண்கின்றவர். எல்லாம் சேர்ந்து அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி. ஆண்டவரை பார்த்து சொல்ல வந்தார்கள், கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவரால், சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். மற்ற எல்லாமும்
என்னாலும் காண்கின்றவர், அவர் நாமம் எல்ரோயி. நம்மை என்னாலும் காண்கின்றவர், கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, நீ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே, புது வழி திறந்திடுவான், புது வழி திறந்திடுவான், புது வழி திறந்திடுவான், அவர் நாமம் எல்ரோயி. நம்ம என்னாலும் காண்கின்றவர், அவர் நாமம் எல்ரோயி. நம்ம என்னாலும் காண்கின்றவர், கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஸ்தோத்திர பலி, உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே,
ஆராதிக்கிறோம். எல்லா கணத்திற்கு மகிமைக்கு பாத்திரராகிய உம்மை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் அதிகாலை. உங்களுக்கு தான் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறே. பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா எஜமானனே, எஜமானனே. ராஜனே எஜமானனே, எஜமானனே. என்னேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உன் சேவைக்கு, அழைத்தீரே உன் சேவைக்கு. மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே. என்னேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே. என்னேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே. ராஜனே. எல்லார் கைகளை தட்டி உலகத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனை, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 நடுவே ஆராதிக்கப்படுகிறவரை, 7 குத்து விளக்குகள் நடுவில் உலாவுகிறவரை, 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் பிடித்திருக்கிறவரை, ஓ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை நோக்கி பார்த்து எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்கள் ராஜாவே, எங்கள் தகப்பனே, நீர் வாழ்க, நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் போதுமானவர். ஓ ராபா லாகாதானா லாபா, நீர் யெகோவா ஈரே, எல் ஷடாய், எலோஹிம், எபினேசர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபா, யெகோவா எலோஹிம், எல் ஷடாய். உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய கைகளை உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிப்பேன் இயேசு. மறுபடியுமாக ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம்
உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். உள்ளத்தினால சொல்லி கொண்டே இருக்கலாம் எல்லாருமே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைக்கும், எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா காலத்திற்கும் நீரே போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? I will follow your Lord in my all my trouble, all my poverty, all my wealth. Lord, I will only follow you, not any man, any God. You are my God. நீர் மாத்திரமே என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என் தேவன், என் கோட்டை என்று நான் சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதபடி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ, சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடப்பதற்கான, பால சிங்கத்தை மிதிப்பதற்கான ஓ கிருபையை, அதிகாரத்தை, வல்லமையை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளுக்கு கீழ் அல்ல, சூழ்நிலைகளுக்கு மேல என்னை நடக்க செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னை கரம் பிடித்திருக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர். எல்லாரும் சொல்லுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போகவில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர்.
எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி மான்களின் கால்களை போல பேலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலோ நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலோ நீரே. உங்க கிருபை இல்லாம முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழவே தெரியாதையா. நல்ல பிதாவே, எங்க வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைக்கும் உங்க கிருபை வேணாம்ப்பா. உங்க தயவு இல்லாம எங்களால் அடுத்த அடி கூட வைக்க முடியாதாப்பா. எங்க வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றம் வேணும்னா கூட, எங்க வாழ்க்கையில் ஒருபடி நகர வேண்டும் என்றால் சொன்னால் கூட உடைய கிருபை வேணும் கர்த்தாவே. நீர் மாத்திரம் எங்களோடு கூட வராதிருப்பீர் என்று சொன்னால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட செய்யாதிரும் என்று மோசே சொன்னது போல ஆண்டவரே, உடைய கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இராமற் போயிருந்தால் எங்களால் இந்நாள் வரைக்கும் உயிரோடு கூட வாழ்ந்திருக்கவே முடியாது ஆண்டவரே. இனி வருகின்ற நாட்களுக்கும் வருகின்ற நேரங்களுக்கும் ஆண்டவரே, வருகின்ற வருடங்களுக்கும் வருகின்ற மாதங்களுக்கும் கிருபை தான் எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. உடைய கிருபை நிழல்ல தான் நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். ஓ ராபா லாகாதடா, அவருடைய செட்டை நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. உடைய கிருபை தான் செட்டை ஆண்டவரே. அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார் என்று வசனம் சொல்கிறதே. கிருபை என்ற சிறகினால, சத்தியம் என்ற சிறகினால எங்களை மூடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த சிறகின் நிழலில் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, எங்களுக்கான நல்வாழ்வு இருக்கிறது. உம்முடைய கிருபைக்குள்ள எங்களுக்கான சந்தோஷம் இருக்கிறது, எங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது, எங்களுக்கான எதிர்காலம் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. உம்முடைய தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி தகப்பனே. எல்லாரும் ஆவியில் நிறைந்து சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய எலும்புகள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஒரு அக்கினி பிடிப்பதாக. தேவ ஆவியனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்தி ஆண்டவரே, புழுதியில் கிடந்த எங்களை, குப்பையில் இருந்த எங்களை உயர்த்தி உமது ஜனத்தினுடைய அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுகிற அந்த கிருபைக்காக, தயவுக்காக
உமக்கு நன்றி ஆண்டவரே. எவரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் உம்மாலே கூடும் கர்த்தாவே. எங்களை உயர்த்திருக்கிறீர் என்று சொன்னால் எங்கள் பரிசுத்தமோ எங்கள் நீதி நியாயமோ காரணம் அல்ல. முழுவதும் 100%